மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது சித்திரை திருவிழாவோட முதல் நாள் திருவிழா பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த முதல் நாள் திருவிழா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கற்பக விருட்ச வாகனத்துல பிரியாவுடைய அம்பாளோட வலம் வருவார். அம்பாள் வந்து சிம்ம வாகனத்துல வலம் வராங்க. இதோட சிறப்புகள் என்ன தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாதை பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதென்ன கற்பக விருட்ச வாகனம்? இந்த கற்பக விருட்ச வாகனம் எங்க இருந்து வந்தது? பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக கடையும் போது பார்க்கடல் நிறைய பொருட்கள் வந்தது. மகாலட்சுமி, தன்வந்திரி பகவான், சந்திர பகவான், காமதேனு, உச்சிஷ்டவஜன் சொல்லக்கூடிய குதிரை, யானை, அதோட சேர்ந்து இந்த ஐராவதம் சொல்லக்கூடிய யானை, அதோட சேர்ந்து இந்த கற்பக விருட்சம் மரம் வந்தது. இந்த கற்பக விருட்ச மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதே அற்புதமான மரம். இந்த மரத்துல வந்து 54 லட்சம் இலைகளும் வேர்களும் இருக்கும். இந்த மரம் வந்து மனித பிறப்ப சொல்லக்கூடிய அளவுக்கு அதோட வேர்கள் இலைகளும் இருக்கும் அந்த மரத்துல. இந்த மரத்துலதான் சுவாமி வந்து வலம் வராது. ஏற்கனவே இந்த மரம் வந்து கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மரம். இந்த மரத்துல வந்து சிவபெருமான் வந்து பெரியா விடை தாயாரோட வலம் வரும்பொழுது இன்னும் அதீதமான பலன்கள் வந்து சுவாமி நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்காகவே சுவாமி வந்து இந்த கற்பக விருட்ச மரத்துல 4 மாசி விதிகளை வலம் வராரு. இதற்கப்புறமாக சிம்ம வாகனம். பொதுவாகவே வந்து அம்பாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு வாகனம் சிம்ம வாகனம். சிம்ம வாகனம் எதை குறிக்கும் அப்படின்னா, சிம்மம் வந்து காட்டுக்கு மகாராஜா. எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான திறமை வந்து சிம்மத்துக்கு உண்டு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு பதவி, பணம், பொருள் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு ஆணவமும் அகங்காரமும் சேர்ந்து வந்துடும். அப்போ அதை அடக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வேணுன்றதுக்காக தான் வந்து அம்பிகை வந்து சிம்ம வாகனத்துல வலம் வந்து எத்தனை ஆணவம் இருந்தாலும், எத்தனை அகங்காரம் இருந்தாலும், எத்தனை பணபலம் படைபலம் இருந்தாலும் உங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக நான் இருப்பேன். எனக்கு கீழதான் நீங்க எல்லாம் இருப்பீங்க. ஆணவமும் அகங்காரம் எந்த மனிதருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக அம்பாள் வந்து சிம்ம வாகனத்துல வலம் வராங்க. இந்த சிம்ம வாகனத்துல அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அதீதமான தைரியமும் நம்ம வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும். இந்த சிம்ம வாகனத்திலையும் கற்பக விருட்ச வாகனத்திலையும் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெற்றிருக்கலாம். மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.